Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பேன் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்தவனாய் வைப்பேர் உயர்ந்த அடைக்கலத்து. உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பேன் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பேர் உயர்ந்த அடைக்கலத்து. யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமானான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமானான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பேன் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பேர் உயர்ந்த அடைக்கலத்து. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவு. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவு. என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமானான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமானான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பேன் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடை
கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உண்மை வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பேன் நிச்சயமாய். உந்த நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலம். சொல்லுமா உண்மை வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பேன் நிச்சயமாய். உந்த நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்து. மோசையுடைய கவனம் எல்லாம் ஜனங்க என்ன பேசுறாங்கன்றதுல இல்ல. ஹலோ, மோசையுடைய கவனம் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் இவனை பத்தி இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுல இல்ல. தன்னுடைய அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற ஆரோன் என்ன பேசுறாங்கிறது இவருக்கு இப்ப முக்கியம் இல்ல. மிரியாம் சொந்த சகோதரி இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கிறான்னு முக்கியம் இல்ல. இவருக்கு முக்கியம் எல்லாம் ஒரு மகிமை அந்த மலையில இறங்கி இருக்கிறது. எனக்கு உங்க மகிமையை காண்பித்து அருளும், எனக்கு உங்க அபிஷேகத்தை காண்பித்து அருளும், எனக்கு உங்க பிரசன்னத்தை காண்பித்து அருளும், எனக்கு உங்க அபிஷேகத்தை காண்பித்து அருளும். He is so busy under the presence of God. ஆண்டவர் பிரசன்னத்துல இருக்கிறாரு. யார் என்னை பற்றி பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. யார் என்னை மூர்க்க சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்னை நியாயம் தீர்த்தாலும் பரவாயில்ல. எனக்கு உங்க மகிமையை காண்பித்து அருளும். Show me your glory. என்ன சம்பவித்தது தெரியுமா? அவன் தேவனோடு இருக்க இருக்க அவனை குறித்து யார் எல்லாம் என்ன குறை கூறினார்களோ, என்ன பேசினார்களோ, அவர்களை கர்த்தர் பார்த்து கொண்டார். கர்த்தர் நியாயம் தீர்த்தார். கர்த்தர் இறங்கினாரு. உன்னை குறிச்சி யார் யாரெல்லாம், யார் யாருடைய வீட்டில் எல்லாம், யார் யாருடைய எல்லையில் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. என கருமையான தேவ பிள்ளைய, இந்த ராத்திரி ஒரே ஒரு முடிவெடு. என் ஆண்டவர் வருகிறார். அவர் வருகைக்கு என்னை ஆயத்தமாக்குகிறேன். இன்னும் பரிசுத்தமாக்குகிறேன். இன்னும் ஒழுங்காய் மாறுகிறேன். என்னை நீதிப்படுத்துகிறேன். அப்படி ஒரு முடிவு இன்னைக்கு நீ எடுத்துட்டீங்கன்னா, உங்களை குறித்து யார் பேசினாலும் கர்த்தர் அங்கே இறங்குவா. கர்த்தர் அங்கே இறங்குவா. கர்த்தர் இறங்குறா. இயேசுவின் நாமத்தில் டிக்ளேர் பண்றேன். இதை யார் பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ பெற்றுக்கொள்ளுங்கள். உன்னை குறித்து ஒரு கூட்டம் பேசுகிறது. உன்னை குறித்து ஒரு கூட்டம் பயங்கரமாய் பேசிக் கொண்டிருக்கிறது. அவர்களை கண்டு நீ கலங்காத, திரும்பி வந்துடாத, சீனாயை விட்டு இறங்கிறாத, மகிமையை விட்டு இறங்கிறாத. கர்த்தர் இப்போ இறங்குறாரு. உன்னை குறித்து பேசுறவன் வீட்டுல இறங்குறாரு, எல்லையில இறங்குறாரு. மிரியாமுக்கு குஷ்டமானால் அவர்களுக்கு என்னவா? மாரநாதா. எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்கள், மாரநாதா, 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 மாரநாதா. அவன் பேசினதற்கு அவன் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கட்டும். எங்க கவனம் எல்லாம் மகிமை. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார்,
என் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்து தட்டி சொல்லுங்க. டோன்ட் கேர்லா. உன் ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு? நீ மகிமையில் இருக்கிற, நீ பைபிள்ல இருக்கிற, நீ ஜபத்தில் இருக்கிற, நீ ஆத்தும ஆதாயத்தில் இருக்க, நீதி செய்யறது எப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கிற, பரிசுத்தமா வாழ்வது எப்படின்னு ஆண்டவர்ட்ட வாஞ்சையா இருக்கிற. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். அதை பார்த்து முன்னேறி போ. இவன் சொல்றதுனால ஆண்டவர் உன்னை அநாத்தமான்னு சொல்லி கைவிட போறதும் இல்ல, இவன் சாட்சி கொடுக்கிறதுனால உன்னை ஆண்டவர் மாறனாதான்னு உள்ள கூப்பிட்டுக்கு போறதும் இல்ல. They are none of your business. Leave them alone. Walk towards the holiness. பரிசுத்தத்துக்கு நேரே நடந்து போயிருங்க. ஜபத்தை நோக்கி நடந்து போயிருங்க. நீதியை நோக்கி கடந்து போயிருங்க. இன்னைக்கு நம்மளுடைய திசையை திருப்பின ஆவிகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். மனுஷர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் மாரநாதா செய்வதை உங்கள் கண்கள் காணும். அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது. அந்த வீட்டில் நிம்மதியான உறக்கம் இருப்பதில்லை. அந்த வீட்டில் கர்த்தர் உலாவுவதும் இல்லை. அந்த வீட்டிலே தேடியும் சமாதானத்தை கண்டடையாமல் போவார்கள். காரணம், கர்த்தருடைய மகிமையில் இருக்கிற உன்னை குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். உனக்காக கர்த்தர் இறங்குவார். உன்னை ஆண்டவர் அப்படிலாம் விட மாட்டார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உன்னை அப்படிலாம் விட மாட்டார். ஆனா மோசே மட்டும் சீனாயை விட்டுட்டு, என்னை பத்தியாடா சொன்னீங்க, என்னை பத்தியாடா பேசுனீங்கன்னு சீனாயை மட்டும் விட்டு கீழே இறங்கி இவங்களோட சீப்பா வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரால் இறங்கி கிரியை செய்திருக்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஐ வில் நாட் கம் டவுன் சார். நான் எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன், என் ரூட்டை விட்டுரு. எல்லாம் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, என் ரூட்டை விட்டுரு, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. எல்லாரும் அவரவருக்காக கர்த்தரை தேடுங்க. நான் அவர் அன்பு கூறுகிறேன். ஐ லவ் ஹிம். அவ்வளோதான் சாப்டர். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஐ லவ் ஜீசஸ். தட்ஸ் தி ஒன்லி சாப்டர். அது ஒன்று தாங்க அத்தியாயம், வேற ஒன்றுமே கிடையாது. நான் அவரை நேசிக்கிறதுனால ஆலயத்துக்கு வரேன். நான் அவரை நேசிக்கிறதுனால அவரை ஆராதிக்கிறேன். அவரை நேசிக்கிறதுனால ஊழியம் செய்கிறேன். அவரை நேசிக்கிறதுபடினால எல்லாத்தையும் அவருக்காக சகிக்கிறேன். அவர் என்னை நேசிக்கிறாரு, நான் அவரை நேசிக்கிறேன். அதனால என்னவோ ஏதோ எவரோ எவர்களோ எந்த விஷயமோ என் வாயிலிருந்து ஒண்ணு தான் வரும், மாரநாதா. டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கமிங். அதில் அவங்க பதில் பார்த்துக்கிட்டோம். மிரியாமுக்கு பதில் சொல்ல முடியல. குஷ்டரோகம் அடைஞ்சி பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டாள். ஐயோ, என்ன பாஸ்டர் சபிச்சிட்டீங்களா? இல்லை, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்போது என்னை தொட்டா கர்த்தரை தொட்ட மாதிரி. பக்கத்தை தட்டி சொல்லுங்க, நீ மகிமையில் இரு, பிரசன்னத்தில் இரு, வேதத்தில் இரு. உன்னை தொட்டா கர்த்தரை தொட்ட மாதிரி. விடுவாரா? தூங்க முடியாதுங்க. ஆமா, நாளை தூங்கவே முடியாது. புலம்பி செத்து தூங்குவான். நீதிமானுடைய உறக்கம் நிம்மதியா இருக்கும். உன்னை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, ஆனா நீ நிம்மதியா தூங்குவ. ஆனா அவன் வீட்டில் தூக்கம் இருக்காது. விடிய விடிய உங்களுக்காகவே 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. பட் யூ வில் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி பிகாஸ் காட் இஸ் வித் யூ. நீ நோக்கி இருக்கிற ஒரு திசையெல்லாம் கர்த்தர் மட்டும்தான். ஆனா அவன் உன்னுடைய பார்த்து என்னென்னமோ சொல்லுவான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா? பக்கத்தை தட்டி சொல்லுங்களேன், நீ எவ்வளோ நல்லவனா இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ கெட்டவன் தான், தெரியுமா? இப்போ நானும் இன்னொரு பிரதரும் பேசிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் நாங்கள் 2 பேர் பேசிகிட்டே இருக்கோம். நான் சொல்கிறதுக்கு அவர் ஒத்து வரலன்னா அவர் இப்போ எனக்கு என்னவாயிருவார் சொல்லுங்க? அவன் சொல்கிறதுனால நான் கெட்டவன் ஆயிடுவேனா? அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்யலைன்னா நான் என்னவாயிருவேன்?
கெட்டவனாயிருவேன். அவன் சொன்ன மாதிரி நான் அவன் சொல்ற மாதிரி நான் கேட்கலன்னா அவன் எல்லாம் ரெண்டு பக்கத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாரும் ஒரு கெட்டவன் தான். இயேசுவே சொல்றாரு, என்ன நல்லவன்னு சொல்லாதீங்க, என் பிதாவை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லை என்றார். இயேசுவே சொல்லிட்டார். பக்கத்தில் திரும்பி கேளுங்க, இயேசுவோட நீ நல்லவனா? யாருக்கோ நீ கெட்டவனா இருந்துட்டு போற, விடு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, யாருக்கோ நீ கெட்டவன், விடு. கண்டுக்காதீங்க. அவன் எரிஞ்சு எரிஞ்சு செத்துருவான். வயிறு எரிஞ்சு எரிஞ்சு ஒரு நாள் செத்துருவான். பிரைஸ் தி லார்ட். நீ அவன் நல்லா இருக்கணும்னு மட்டும் நினை. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். கையை உயர்த்தி, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர், எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே. யாக்கோபுக்கு விரோதமா லாபான் கிரியை செய்ய எல்லாம் பிளானும் போட்டான். ராத்திரியில கர்த்தர் லாபான் சொப்பனத்துக்கு போறாரு. டேய், என் பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு தூங்குறியா நீ? உன்னை நான் தூங்க விட மாட்டேன். ஆண்டவர் மிகவும் கனமாக மொர்தெகாயை கனம் பண்ணுவதற்காக அகஸ்வர ராஜாவை போய் தூக்கத்தை கெடுத்து ராத்திரில அவனை தூங்க விடாம அகஸ்வர ராஜாவை பார்த்து சொல்றாரு, டேய், உன்னை காப்பாத்துனது யார் தெரியுமா? ஆமான் அல்ல, உனக்கு உயிர் ஆபத்து வந்தப்போ காப்பாத்துனது மொர்தெகாய். ராத்திரில தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணார் ஆண்டவர். பக்கத்தை தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு ராத்திரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் சத்துருக்கு தூக்கமே வராது. உங்களை நினைப்பான், நீங்க செத்துருவீங்க நினைப்பான், நீங்க அழிஞ்சிருவீங்க நினைப்பான். ஆனா கர்த்தரோ உங்களை உயர்த்தி கொண்டே போவார். ஏன் அப்படின்னா, நீங்க எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மகிமையை பார்க்குறீங்க. மாரநாதா மாரநாதா. டேய், நீலாம் ஒரு விளங்காத வேண்டா, மாரநாதா மாரநாதா. டேய், நீலாம் ஒரு பிசாசுடா, மாரநாதா மாரநாதா. டேய், இவெல்லாம் ஒரு உருப்படியே இல்லாத வேண்டா, மாரநாதா மோரடா. மோசஸா, அவனா இவனா, வாடா போடா. என்னை பத்தி நீ கெட்ட வார்த்தையிலேயே சொல்லியிருக்கலாம். நான் கையை உயர்த்தி ஒன்னே ஒன்று தான் சொல்றேன். உங்களை பத்தி கேவலமா ஒருத்தி சொல்லியிருக்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்கள் இப்ப, மாரநாதா. I will only say, தெய்வீகமான நியாய தீர்ப்பு அவர் பார்த்துக் கொள்வார். ஒன்னே ஒன்று மட்டும் நல்ல மைண்ட்ல வைங்க, யாரு சொல்றதுனாலையும் நீங்க அனாத்தமா இல்ல, யாரு சொல்றதுனால நீங்கள் மாரநாதாவும். பக்கத்தை தட்டி சொல்லுங்க, யூ ஆர் நாட் அனாத்தமா, யூ ஆர் நாட் மாரநாதா. Because of a person's testimony. ஒருத்தன் சொல்ற சாட்சினால நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நியாய தீர்க்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பார். பேசுற நானா இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களா இருந்தாலும் சரி, சகலத்தையும் காண்கிறவர் கர்த்தர். உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறார், உங்கள் அர்ப்பணிப்பை பார்க்கிறார், உங்கள் மனம் திரும்புதலை பார்க்கிறார், உங்கள் ஒப்பு கொடுத்துதலை பார்க்கிறார். நீங்கள் கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படுகிற பிரயாசத்தை பார்க்கிறாரு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் என்ன பாடுக்குள்ளே போகிறீங்கன்னு. யாருக்குமே எதுவுமே விளங்காது, விளங்கவும் தேவை இல்லை. விளங்கணும்னு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? இயேசு வருகிறார், கர்த்தர் வருகிறார். யாரோ என்னவோ செய்யட்டும், கர்த்தர் யாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டோம், எதவோ என்னவோ சொல்லிட்டு போட்டோம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவன் வாழ மாட்டான். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார்னா என்ன? மிரியாமே, இந்த முறை சீலாப்பா பேசிட்ட, நீ அடுத்த முறை பேசாதபடி இருந்துக்கேன்னு சொல்லல. டைரக்டா குஷ்டம்தான். குஷ்டம்னா என்னன்னு உங்களுக்கு குஷ்ட ரோகம்னு ஒரு பாடமே எடுத்திருக்கிறேன். 7 நாள் போய் படிச்சு பாருங்க. உடனே சொரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. குஷ்டரோகம் வந்துடும்னா இந்த காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் குஷ்டம் வருகிறது என்றால் என்ன அர்த்தம்? அந்த பாடத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அப்படின்னா என்னன்னு? பிரைஸ் தி லார்ட்.
பைபிள் ஸ்டடி படித்தவங்க யோசிக்கிறீங்க, ஐயோ இந்த கேள்வி எதுவும் கேட்டு தொலைச்சிட போகிறாரா, குஷ்டங்கிற ஒரு பாடம் படிச்சதே மறந்துட்டேன். கவலைப்படாதீங்க, கேட்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்குவாரு. யூ பி ரிலாக்ஸ், பி ரிலாக்ஸ். உடனே தயா 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 தயான்னு குதிக்காத, உடனே டான்ஸ் தான். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ரிலாக்ஸ். வருது, அழுவு வருது, கோபம் வருது, பரவாயில்ல, சோத்திரம் ஆண்டவரே, மாரநாதா மாரநாதா மாரநாதா. இன்னையிலிருந்து எல்லாரும் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஒரே வேர்டு தான் சொல்லிகிட்டே இருந்தேன், மாரநாதா மாரநாதா. நோட்ஸை திறந்து வச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் எழுதினேன், மாரநாதா மாரநாதா மாரநாதா. பக்கத்தில் எல்லாரும் சொல்லுங்க, இதுக்கு பிறகு உன் வாயிலிருந்து வர்றதெல்லாம் என்னது? எல்லாரும் சொல்லுங்கள், இனியிலிருந்து என்னன்னு சொல்ல போறோம்? எழுமி நிற்கலாம் ஜெபத்திற்காக. கைகள் எல்லாம் உயர்த்த போகிறோம், ஒரு அர்ப்பணிப்பு செய்ய போகிறோம். கர்த்தாவே, அனாத்தமாவா என்னை விட்டுடாதீங்க, என்னை மாரநாதாவாக மாற்றுதுங்க. உங்களுடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எதுவரைக்கும் இறங்காதிருப்பி, எதுவரைக்கும் தூரமாயிருப்பி, எதுவரைக்கும் இறங்காதிருப்பி, எதுவரைக்கும் என்ன மறக்காதீங்க, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. கை உயர்த்தி உங்க சமூகத்தை விட்டு கையை உயர்த்தி. தூரம் ஓடின நாட்களும் உண்டு, துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு. தூரம் துணிகரமாய் ஆனாலும் விட்டு கொடுக்கலையே கிருபையினால் மீட்டு கொண்டீரே. ஆனாலும் ஓ என்னை மீட்டு கொண்டீரே. எதுவரைக்கும் இறங்காதிருப்பி, எதுவரைக்கும் தூரமாயிருப்பி. சொல்லுங்க, எதுவரைக்கும் என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க சமூகத்தை விட்டு உயர்த்துவோம். என்ன மறக்காதீங்க, உங்க பிரசன்னத்தை விட்டு கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, பலனொன்றும் எனக்கு இல்லையே அப்பா. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, பலனொன்றும் எனக்கு இல்லையே அப்பா. ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா.
கண்ணீருக்கு பதில் தந்திரே என் ஜபத்தை எதுவரைக்கும் இறங்காதிருப்பே டாடி எதுவரைக்கும் சத்தம் உயர்த்தி எதுவரைக்கும் இறங்காதிருப்பே எதுவரைக்கும் தூரமாயிருப்பே என்ன மறக்காதீங்க உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க என்ன மறக்காதீங்க என்ன மறந்துடாதீங்க உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் ஆர் பிலிப் பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம் பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, Number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchon. For prayers 601163921522.